உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் உள்ள விளாக் எடுத்தா என்ன நிலைமை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. உட்கார் உட்கார். ஹாய் ஹலோ வணக்கம், திஸ் இஸ் சியான் சத்யா, வெல்கம் பேக். நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோயிங் டு திருப்பதி, திருமலா. போதுண்ணா போதுண்ணா, போதும் போதும். நாங்கள் வெயிட் பண்ணுற அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். காரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம கூட வந்தவங்க தான். காரில் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாம் வந்து நம்ம கூட திருப்பதிக்கு வரவங்க தான். யார் யார் வராங்கன்னா, எங்கள் அம்மாவோட அம்மா, அவங்களோட சின்னம்மா, அப்புறம் வேறு யார், என் ஃப்ரெண்டோட அம்மா, அப்புறம் தெரிஞ்சவங்க. அவ்வளோதான். எல்லாமே சடனாக அன்பிளான்டா அப்படி நடந்துடுச்சு. இது ஒரு ஃபன்னான கதை. என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாரையும் கூப்பிட்டோம், யாருமே வரலன்ட்டாங்க. இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, சரி நானும் அம்மா வந்து பஸ்ஸில் மட்டும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் பிளானே இருந்தது. ஏன்னா யாருமே வரல, நானும் அம்மா மட்டும்தான், 2 பேர் மட்டும் போயிட்டு பைக் எங்கே விடுறது, ஐ மீன் பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் பைக் எங்கே விடுறது அப்படின்ற ஒரு சின்ன குழப்பம்லாம் இருந்தது. சரி என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிருந்தோம். திடீர்னு இன்னைக்கு காலையில என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கால் பண்ணி, அதாவது அம்மாவோட அப்பா கால் பண்ணி, உன் சித்தி வராங்களாம், கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னாங்க. அதனால அவங்களுக்காக கார் புக் பண்ணோம். புக் பண்ண உடனே பார்த்துட்டா டக்குன்னு ஒரு 1/2 hourல ஃபோன் பண்ணி, உங்க அம்மா வராங்களாம், கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்றாரு. கார் புக் பண்ணிருக்கேன் அப்படின்னு அம்மா சொன்ன உடனே, சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு, அதாவது அம்மாவோட அப்பா. ஆனா என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்தது. இதை முன்னாடியே சொல்லியிருந்தா முன்னாடியே நல்லா பிளான் போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறமேட்டுக்கா சரி ஓகே, இத்தனை பேர் வராங்களா, சரி அப்போ அம்மா ஒருத்தர் உட்காந்துட்டாங்கன்னா இன்னொருத்தருக்கு சீட் இல்லை, சரி அதனால என்ன பிளான் பண்ணோம்னா, நானும் அம்மா வந்து பைக்ல போயிடலாம். ஏன்னா எங்களுக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அம்மாவை கூட்டிட்டு இந்த மாதிரி லாங் ட்ரிப் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வாய்ப்பே கிடைக்கல சுத்தமா. எவ்வளவு நாள் ஏங்கிட்டு இருந்தது. சரி அங்க ட்ரிப் போகலாம், இங்க ட்ரிப் போகலான்னு பார்த்துட்டு இருந்தா, அம்மாவுக்கும் ஃப்ரீ இல்லை, எனக்கும் ஃப்ரீ இல்லை. சரி என்னைக்காவது ஒரு மாதிரி ஃப்ரீ ஆகிட்டு போகலான்னு பார்த்தா வாய்ப்பே கிடைக்கல. கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி திருப்பதிக்கு இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ அதனால நானும் அம்மாவும் என்ன பண்ணோம்னா, பைக்ல வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். இப்போ அம்மா எங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, அதனால அவங்க எடுத்துன்னு போயிட்டு அவங்க வீட்டில் விடுறதுக்காக போயிருக்காங்க கிராமத்துல. அதனால அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு தாத்தாவை விட்டுருவாங்க, நான் போயிட்டு அம்மாவை பிக்கப் பண்ணிப்பேன். ஸோ ஃபைனலி ரீச் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். அதுதான் எங்கள் அம்மா. ஆக்சுவலி மகாஜனங்களே, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, பேகை மறந்து வச்சுட்டு வந்துட்டேங்க. திரும்பி வீட்டுக்கு போயிட்டு ரிட்டர்னாக வரேன். எங்கள் அம்மா வேறு ஏன் இவ்வளோ லேட் பண்ணுறாங்க? நான் தான் லேட் பண்ணிட்டேன், எங்கள் அம்மா லேட் பண்ணல. கம்ஃபர்ட்டாக இருக்கா? ஆ ஆ அவங்களாம் கிளம்ப சொல்லிட்டேன். அவங்களெல்லாம் ராமண்ண கால் பண்ணாங்க. அங்கே தான் இருந்தியா? நான் அவங்கள போக சொல்லிட்டேன். பொறுமையாக போக சொல்லியிருக்கியா? ஓகே ஓகே. காஞ்சிபுரம் போய் தானே போவாங்க அவங்க எல்லாம்? சரி. சத்யா அவங்க இப்போ எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியுமா? அவங்க நம்பர் இருக்கா? என்கிட்ட தான் நம்பர் இருக்கு. காஞ்சிபுரம் போயிட்டு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ண சொல்லிக்கலாமா? காஞ்சிபுரம் போயிட்டு லைவ் லொகேஷன் ஷேர் பண்ண சொல்லிக்கலாமான்னு கேட்டேன். அப்புறம் மிஸ் பண்ண வேண்டாம்ல. டிரைவிங்ல ஏன் கேட்கணும்? காஞ்சிபுரம் ரீச் ஆகிட்டு லைவ் லொகேஷன் பண்ண ஷேர் பண்ண சொல்லலாம். அங்கேருந்து நம்ம அதை பிடிச்சிக்கிட்டே போயிடலாம். வண்டி எதனா வருதா? மேப் ஜாயின் பண்ணிடுவா. புரியல, எங்க இருக்காங்கன்னு கேளா? எங்க இருந்தா என்ன, வா நம்ம காஞ்சிபுரம் ரீச் ஆயிட்டு அங்கிருந்து சிகரெட் குச்சி ஓட்டுறான் போல, புகையா வருது உள்ளுக்குள்ள இருந்து.
ஸோ ஃபைனலாக காஞ்சிபுரம் ரீச். காஞ்சிபுரம் வந்தாச்சு. எவ்வளோ நீளமான பிரிட்ஜு. திஸ் இஸ் காஞ்சிபுரம். ஆனா இது இவ்வளோ பள்ளமாக இருக்கு. ரோடு படு மோசங்க. உங்களுக்கு தெரியுதுங்களான்னு தெரியல, ரொம்ப மட்டமா இருக்கு. எப்பா இப்படிதானே திருப்பதி போனோம். ஆ 113 கிலோமீட்டரா? என்ன இப்படி காமிக்குது? ஸ்ட்ரைட்டா போறோம். போயிட்டு நம்ம கீதா வீட்டுக்கு போறோம்ல, அந்த வே போணும். சரி சரி, ஆப்ல கனெக்ட் பண்ணிட்டா? அவன்கிட்ட ஃபோன் பண்ணியா? அவனு ராமு எங்க போயிருக்கான்னு கேளு. இதோ மெசேஜ் பண்ணிருக்கேன், எடுப்பாங்க. காலே பண்ணிட்டேன்னா அட்டன் பண்ணிடுவான். மெசேஜ்லாம் பாப்பேன் நான் சொல்லிட்டு. நீங்க பார், ஃபைனலா நம்மளோட பைக் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா 1000 கிலோமீட்டர் ரீச் ஆயிடுச்சு. சமாதான்ல, சந்தோஷமா இருக்கு. ராசாலி ராசாலி ராசாலி. ஸோ ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து நம்ம டீமோட கனெக்ட் ஆகிட்டோம். அங்கே பார்த்தீங்களா எதிரப்போகுது, அந்த கார் தான் நம்மளோட டீம். கரெக்டாக டைம் என்ன ஆயிடுச்சு? கரெக்டாக டைம் 121. இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 22.9 கிலோமீட்டர். ஓகே, ஆனால் இது வந்து 22 கிலோமீட்டர் வந்து திருப்பதி உச்சிக்கு தான். திருப்பதி கீழ் திருப்பதி போகிறதுக்கு வந்து 12 கிலோமீட்டர் தான் இருக்குது, ஆல்மோஸ்ட் 12 கிலோமீட்டர். ஸோ ஃபைனலாக திருப்பதி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்லணும், இந்த எதிர ஓட்டின்னு போகிறான்ல தம்பி, அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு ஓட்டாதீங்க. ஒரு கையில் ஃபோனு, இன்னொரு கையில் வண்டி. ஒஸ்ட் பிஹேவியர். உட்கார் உட்கார். இந்த இடம் நல்லா பார்த்துக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்துக்கிட்டிங்கன்னா 40-50 லைன் மேலே இருக்கும் போல தம்மா துண்டு இடம்னா. சுற்றி 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 வந்துட்டாங்க எல்லாரும். இது என்ன சொல்றது, எல்லாரும் ஓகே முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா ஆன்லைன் புக்கிங்கே பண்ணியிருக்கலாம். இவ்வளோ கஷ்டன்றது தேவையே இல்லை. திடீர்னு டக்கு 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 டக்குன்னு சொன்னாங்களா, அதுவும் ஒரே நாளில். அதனால டிக்கெட்டை புக் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது, மூச்சு வாங்குது. என்ன சத்யா, இந்த இடமே இவ்வளோ கூட்டமா இருக்கு? பெருமாளே, சிக்ஸ் ஓ கிளாக்கா? புரியலண்ணா. 6 o'clock தான் என்ட்ரிங்களா? ஓகே, 6 மணிக்கு மேலே தான் என்ட்ரா. சரி இறங்க சத்யா. ஆமா சரி ஓகே, சொல்லிக்கலாம். நான் சொல்லிக்கிறேன். நகரு நான் சொல்றேன். கால் பண்ணு. நம்ம ஆளுங்களா எங்க இருக்காங்கன்னு பாரு. ஃபோன் போடுறியா? நம்பர் இல்லையா? சரி ஓரம் கட்டுவோம். ஆமா சரி, இதோ செக் பண்ணிவிடுவோம். ஃபைனலாக நம்ம திருப்பதி ரீச் ஆகிட்டு அம்மாவுக்கு ஒரு வேண்டுதல்னால மொட்டையை போட்டுட்டு நைட்டெல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு காலைல ஒரு 4 மணிக்காக நம்ம திருப்பதி போயிட்டு தேவஸ்தானம் ரீச் ஆனோம். கடவுளை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்து கிளம்பிட்டோம். இவ்வளோதாங்க நடந்தது. அட் லாஸ்ட் ஃபைனலி டயர்ட் எக்ஸிஸ்ட்டு பர்வசம் ஓவர்லோடுங்க. ஆக்சுவலாக இப்போ டைம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா 7:20. நம்ம வந்து நேற்று ஃபுல்லாகவே வந்து என்னென்னா காலைல 4 மணிக்கு எடுத்தோமா டிக்கெட்டு. காலைல 4 மணிக்கு எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்காக உங்களுக்கே தெரியும் 6 மணி வரைக்கும் உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை பைக்கை.
அதுக்கப்புறமேட்டுக்கா பைக்கை மேலே எடுத்து வந்து நிறுத்திட்டு சரி எல்லாம் அம்மாவுக்கு மொட்டை போட்டாங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த டைமிங் வந்து 18:08 அப்படின்ட்டாங்க. அதாவது 17ஆம் தேதி போகணும், மறுநாள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலைல நீங்கள் 2 மணிக்கு வாங்க உள்ளே போகலான்னாங்க. நாங்கள் 12:30 போயிட்டோம். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பாவ விநாசம் தீர்த்தம் தெரியுங்களா, அந்த பாவ விநாசம் தீர்த்தம் போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டோம். 6 கோவில் நாங்கள், ஆனால் 6 கோவில் போகல, 3 கோவில் தான் போனோம். பாவ விநாசம் போகணும். இது சாரிங்க, குரல் ஒரு மாதிரியா இருக்குல்ல, எனக்கே அப்படி தான் இருக்குது. பாவ விநாசம் தீர்த்தம் வந்து யாராவது திருப்பதி வந்தீங்கன்னா போகாமல் இருக்காதீங்க. அந்த இடத்துல வந்து கோவில்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கீழே மொத்தம் ஒரு 10 நினைக்கிறேன், அப்படியே ஒரு கலசத்துலேருந்து தண்ணி ஊற்றினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஊற்றிட்டு இருந்தாங்க. அதான் இந்த சிவலிங்கத்தில் கடைசியாக வருமே கை பகுதியா, ஆமாம், அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து நீரருவி இருந்தது, அது எந்த இடம் தெரியலையே. அதாவது அதுவும் அந்த வழி போகிற வழி தான். எந்த வழி? பாவ விநாச தீர்த்தம். ரொம்ப அழகாக நல்லா இருந்தது. நான் திருப்பதி விளாக் எடுக்கலான்னு நினச்சேன், ஆனால் எடுக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் உள்ள விளாக் எடுத்தால் என்ன நிலமை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து வேணாம், நல்லதோ கெட்டதோ உள்ளே விளாக் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு உள்ளே எதுவுமே எடுக்கல. மொத்தமாக ட்ராவல் மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவல் மட்டும் எடுத்துக்கிட்டேன். மற்றதெல்லாம் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அதனால தான் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கரெக்டாக நாங்கள் நைட்டு வந்து 12:30 போனோம். மதர்லாம் வந்து ரூமில் எடுக்கலைங்க, அதே இடத்துல டேரா தான், வாசல்லே பெட்ஷீட்டை போட்டு அப்படியே பார்த்தாச்சு. அப்புறம் போயிட்டு கரெக்டாக 12:30 மணிக்கு உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு எங்கேயுமே குடோன் கூட நாங்கள் வந்து வெயிட் பண்ணவே இல்லை. அப்படியே 12:30 மணிக்குள்ளே எடுத்தாங்களா. 12:30 மணிக்குள்ளே போயிட்டு காலைல 4:30 மணிக்கு சாமி தரிசனம் பார்த்தோம். அதுவும் பக்கத்துலேயே, தூரம்லாம் இல்லை, கிட்ட போய் காமிச்சிட்டு அப்படியே பழம் பள்ளி இழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க. டைம் ஆகுது தம்பி, போங்க தம்பி அப்படின்ட்டு. ஆனால் அங்கே ஒரு உண்மையாக சொல்லணும்னா, அந்த 12:30 மணிக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் பட்ட அவஸ்தை இருக்கு. வயசானவங்களா, அதுலேயும் வேற எங்கள் அம்மாவோட அம்மா, நான் வேற கலாய்ச்சிங்க அண்ணன். இந்த இது பார்த்துருக்கீங்களா, அன்னக்கோட்டிலேருந்து நண்டை கீழே கொட்டினா ஒவ்வொரு மொழிக்கு போவோமே, அந்த மாதிரி எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டாங்க. எங்கள் அம்மா அதுக்கு மேலே ஓடிட்டே இருக்காங்க, நிற்கவே இல்லை. எல்லாரையும் கூப்பிட்டு லைனில் கூட்டின்னு போகிறதுக்கு ஒரு வழி ஆகிடாச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்களா. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் பார்த்தேன், என்னன்னா எல்லாரும் வந்து ஹோம் ட்ரெஸ் போட்டு வந்திருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் வந்து வெளியிட்டாங்க. அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் தனித்தனியாக இருந்தாங்களா, ட்ரெஸ்ஸை பார்த்தவொடனே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் அங்கே இருக்காங்களா, போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக கேட்காமலே வெளியே விட்டாங்க. ஏங்க தனியாக வரீங்கன்ட்டு. இங்கே நம்மளும் தாங்க தனித்தனியாக இருந்தோம். என்னன்னா ட்ரெஸ் கோட் வந்து சேமாக இல்லை. ட்ரெஸ் கோட் சேமாக இல்லாதனால அதெல்லாம் ஒன்று வேணாம், இங்கே நில்லுப்பா, யாரை ஏமாத்த அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டாங்க. எங்கள் அம்மா இருக்காங்களே, விட்டா நீங்கள் வந்தா வாங்க, வேற ஆகிட்டு போங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போயிட்டாங்க. வயசானவங்களாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூட்டின்னு போகணுமா இல்லையா? அவங்களுக்காக நின்று கூப்பிட்டு வந்ததுனால நம்ம லேட் ஆகிடுச்சு. ஃபைனலி எது எப்படியோ ஒரு அழகான, உண்மையிலே பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. என்னதான் அடிச்சு நெரிசலில் போனாலும் உள்ளே போய் பார்த்துட்டு வெளியே வரும்போது அந்த ஒரு திருப்தி இருந்தது, அப்படிதான் சொல்லணும். அண்ட் அனதர் ஒன் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சொன்ன பார்த்தீங்களா கூட்டத்தில் நெரிசல் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு, யாராவது வர்றீங்கன்னா தயவு செஞ்சு கலர் கோடு ஒரே மாதிரி போட்டுவாங்க, அப்படி இல்லைன்னா கையில் பேண்டு கட்டிக்கங்க, அப்படி இல்லைன்னா தலையில் பேண்டு கட்டிக்கோங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள் எல்லாம் ஒரே ஃபேமிலி நம்புவாங்க, உங்களுக்காக வழி விடுவாங்க. சன்ரைஸா செம்மையாக இருக்கு. நான் ஒரு ஃபஸ்ட் டைமாக பைக்கை மலையில் எடுத்துட்டு வரேன் திருப்பதி. ஆல்ரெடி மயிலம் மலை ஏறி இருக்கேன். பட் இந்த ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த இடத்துல கிடச்சிருக்காது. ஏன்னா அது ஒரே ஒரு சிங்கிள் சர்க்கிள் தான். எதிர போகிற கார் இருக்குல்ல, நம்ம கூட்டத்து தான், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் உள்ள இருக்காங்க. காரை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு போக தான். வாவ், அண்ட் திஸ் இஸ் பார்த்துட்டிங்கன்னா வாவ் மூமெண்ட். செம்மையாக இருக்குல்ல, எல்லாம் தெரியுதுங்களா? கொஞ்சம் கூட சுத்தமாக கேப்பே இல்லாமல் அவ்வளோ வீடுங்க கீழே. தெரியும்னு நினைக்கிறேன் கேமராவில், சாரி.
தெரியலன்னா மன்னிச்சிருங்க. செம்மையா இருக்கு. ஒன்றும் நம்ம மூசா கூட இறங்கலைங்க, இதுக்கே 1/2 hour ஆயிடுச்சு. வா 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 வா, ஃபோட்டோ எடுக்காதீங்கடா. செம்மையா இருக்குல்ல வியூ. தெரியுதுங்களா 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 தெரியுதுங்களா? கண்ணு ரோட்டை பார்த்து தாங்க இருக்கு. டக்குன்னு திட்ட வேணாம். செம்ம வியூ பாயிண்ட் பாருங்களேன். பின்னாடி வர கார்லாம் நிறுத்திட்டாங்க, மிரர்ல தெரியுது. அண்ட் ஃபைனலி வி சக்சீட். நம்ம திருப்பதிலேருந்து வெளியே வந்துட்டோம். நம்மள அந்த இடத்துல தான் மாட்டிட்டாங்க நைட்டு. எனிவே நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா. நல்லா இருந்ததுங்க, பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறது, ஃபீல் குட் அனுபவம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. வா சரி, நம்ம குடும்பம் மேலே இருக்காங்க, வரணும், அவங்களுக்காக வெயிட் பண்ணணும். வந்துட்டாங்க. ஓகே சரி, நம்ம இனிமேல் டேரெக்டாக வீட்டுக்கு தாங்க கிளம்புறோம், வேறு எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சப்போர்ட் பண்ணிட்டு போங்க. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு நான் மைலேஜ் வீடியோ காமிக்கிறேன்னு இல்லை, சாரிங்க, இதில் என்னால் காமிக்க முடியல. நான் இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் ஒரு வீடியோ போடுவேன், அக்காவை பார்க்க போகிறேன். அந்த டைமில் நான் உங்களுக்கு மைலேஜ் டெஸ்ட் வீடியோ எடுத்து போட்டு காமிக்கிறேன். பாய் பாய் ஃப்ரம் சியான் சத்யா. பாய் டாடா.